Hi students, நம்ம 12th standard உடைய first unit உடைய first poem. So அதுதான் பார்க்க போகிறோம். So already we are completed for the first prose. Now today we are going to see a first unit poem, The Castle. The Castle was written by Edwin Moore. ஸோ இந்த போயமில் வந்து என்ன தான் சொல்கிறாங்க, கேஸ்டல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அதாவது ஒரு கோட்டை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபோர்ட் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பற்றி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி we can see for the poem. Before that we are going to see about the author. Edwin Moore, his lifetime 1887 to 1959, was a renowned Scottish poet, novelist, translator and critic. So here he is a famous Scottish poet அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போயம் மட்டும் எழுதலை, இன்க்ளூடிங் ஃபார் நாவல் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, கிரிட்டிக்காகவும் இருந்திருக்காரு. கிரிட்டிக்னாக்கா விமர்சகர். ஸோ இப்போ யாராவது ஒரு ஒர்க் எழுதி வெளியிட்ருக்காங்கன்னா அதுக்கு விமர்சனம் எழுதுவாங்க இல்லைங்களா. ஸோ அது குட்டாக இருந்துச்சுன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி எழுதுவாங்க. ஸோ இன்கேஸ் அந்த புக் வந்து அந்த அளவுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை கரெக்டாக கொண்டுட்டு போய் சேர்க்கலை அப்படின்றப்போ அதை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுவாங்க. நீங்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஸோ தட்ஸ் கால்ட் கிரிட்டிக். He was remembered for his vivid poetry. So here இவருடைய அந்த டேலண்ட் ஆஃப் ரைட்டிங், ஸோ அந்த ரைட்டிங் திறமையால் என்ன பண்ணுறாங்கனாக்க எல்லார் மனதிலுமே இன்னும் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. He began writing poetry at a relatively old age and over the course of several years worked at an individual philosophical style for which he gained recognized later in his life. ஸோ ஹியர் நம்ம ரைட்டர் வந்து இப்போ நார்மலாக எல்லாம் யங் ஏஜில் எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி வந்து இவர் யங் ஏஜில் எழுத ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் ஆனால் இவருடைய ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இட் வாஸ் கவர் மெனி வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ அந்த சேம் வே வேறு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எழுதுனா, சப்ஜெக்ட் இன் தி சென்ஸ் தீம். ஸோ இவருடைய ஒர்க் எப்படி இருக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்கும் இவருடைய ரைட்டிங் சொல்கிறாரு. ஸோ இவருடைய இயர்லி ஸ்டேஜில் எழுதின போயம் தான் ஃபர்ஸ்ட் போயம் அப்படின்றது நேம், போயமுடைய நேம் அண்ட் கோரஸ். ஸோ இதெல்லாம் அவருடைய இயர்லி ஸ்டேஜில் எழுதின ரைட்டிங்கு. ஃபர்ஸ்ட் போயம் and chorus of the newly dead contain Murray's initial attempt. Murray's later collections include Variation on a Time Theme, The Narrow Place, The Voyage and Other Poem, The Labyrinth and One Foot in Eden. ஸோ இதெல்லாம் இவருடைய இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி எழுதுவோம், பேராகிராஃப்க்கு முன்னாடி பிஃபோர் தேட் வி ஆர் ரைட்டிங் ஃபார் அபவுட் தி ஆத்தர். ஸோ அபவுட் தி ஆத்தருக்கு படிச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு போட்டு இந்த ரைட்டிங்ஸை கீழே எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ஸ் ஆஃப் த போயம். All through that summer at easy we lay, and daily from the torrent wall we watched the mover in the hay, and the enemy half a mile away, they seemed no threat to us at all. ஸோ ஹியர் ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆல் த்ரூ தட் சம்மர் அட் ஈஸி விலே. ஸோ அதாவது சம்மரில் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட் வி ஆர் டேக்கிங் ரெஸ்ட். ஸோ சம்மர் ஃபுல்லாகவே நாங்கள் என்ன பண்ணோன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டெய்லி ஃப்ரம் த டெரண்ட் வால். ஸோ ஹியர் டெரண்ட் வால் அப்படின்னா அந்த கேஸ்டல், அந்த கோட்டையில் உச்சியில் இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும், ஒரு டவர் மாதிரி இருக்கும், அங்கே நின்று பார்த்தா அதை சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங் பிளேசஸ் வி கேன் சி. ஸோ அங்கேருந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வாட்ச் பண்ணுறோம். வி வாட்ச்டு த மூவர் இன் த ஹே. ஸோ அதாவது அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வெளியில் வாட்ச் பண்ணுறோம். ஸோ அங்கே மூவர்ஸ் அப்படின்னா பீப்புள் ஹூ ட்ரீம் கிராஸ் அண்ட் லெவல் த லான். ஸோ அதாவது அந்த புல்வெளி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணி விடுவாங்க, நல்லா சைஸ் அழகாக கட் பண்ணி விடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற பீப்புள்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், வி ஆர் சீயிங் தட் பீப்புள் ஃப்ரம் த டவர். ஸோ அந்த டவர்லேருந்து நாங்கள் வந்து அந்த பீப்புள்ஸை பார்த்துட்ருக்குறோம். அண்ட் த எனிமி half a mile away.
ஸோ எங்களுடைய எனிமீஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா half a mile away. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு half mile away தூரத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. They seem no threats at all. ஸோ அதாவது இங்கே த்ரெட் அப்படின்றது வந்து பயம். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு பயத்தையும் எங்களுக்கு கொடுக்கல. ஸோ இந்த சேம் வே அவங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு தீங்கு எந்த ஒரு ஆமும் எங்களுக்கு விளைவிக்க மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு half a mile அவே தான் இருக்கிறாங்க, அதாவது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, பட் ஆனால் எங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து க்ளோசரி, இது வந்து நம்மளுக்கு புக் பேக் க்ளோசரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுதான் டெரண்ட் வால் மூவர்ஸ். ஸோ அதை படிச்சுக்கோங்க. For what we thought had we to fear, with our arm and provider load on load, our towering battlemen tear on tear, and friendly allies drawing near, on every leafy summer road. ஸோ ஹியர் we thought, ஸோ அதாவது ஏற்கனவே லாஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட எனிமீஸ் என்ன பண்ணுறாங்க, half a mile அவே இருக்காங்க, பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே had we to fear. ஸோ நாங்கள் எதுக்கு பயப்படணும், எங்களுக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. with our arms and providence. ஸோ ஹியர் ப்ராவிடன்ஸ்னால் ஃபுட்டு, எங்களுக்கு தேவையான ஃபுட்டு இங்கேயே இருக்குது. அதாவது உங்களுக்கு தேவையான ஃபுட்டுனா அதாவது லோட் அண்ட் லோடு, அதாவது லோடு கணக்காக நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்குறோம் எங்களுக்கு தேவையானதெல்லாம், அதனால் எங்களுக்கு அதை பற்றி எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. our towering battlements tear and tear. ஸோ அதாவது ஹியர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ பெரிய பெரிய பில்டிங்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கேப்பில் என்ன பண்ணுவாங்க, அந்த கன்னெல்லாம் வச்சு ஷூட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு பேட்டில்மெண்ட் நாங்கள் பில்டு பண்ணும்போதே அந்த மாதிரி நிறையா வச்சு பில்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சில ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால எங்கள் எதிரி நாடு வந்து எங்கள் மேலே வாருக்கு வந்தால் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. and friendly allies drawing near on every left summer road. அதாவது இங்கே ஃப்ரெண்ட்லி அலைன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய அந்த நெய்பர்ஸ் கண்ட்ரி இருக்கும் இல்லையா, அதாவது இப்போ இவங்கக்கிட்ட வார்க்கு யாராவது வராங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஸோ அந்த சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எப்போ எந்த ரோட்டில் வேணாலும் எந்த சந்தில் வேணாலும் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் நாங்கள் ஏன் பயப்படணும், எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டாக நாங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. Stanza 3. Our gates were strong, our walls were thick, so smooth and high, no man could win. A foothold there, no clever trick could take us dead or quick. Only a bird could have gotten. ஸோ ஹியர் இவங்க வந்து அவங்க பெருமையை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய கேட் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கள் வால்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காக இருக்குது. அதாவது அந்த கேஸ்டில் சுற்றி இருக்கிற அந்த வால்ஸ் கேட்ஸை பற்றி சொல்கிறாங்க. தென் ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை. ஹியர் ஸ்மூத் அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த பழங்காலத்துலலாம் ராஜாக்கள்லாம் பண்ணுவாங்களா, அந்த கோட்டையை சுற்றி பெரிய மதில் சுவர் கட்டி வச்சுருப்பாங்க வால்ஸ். அந்த வால்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப வழவழப்பாக இருக்கும். ஏன்னா அப்படி வழவழப்பாக இருந்தால் தான் இந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் என்ன பண்ண முடியாது, அந்த வால் மேலே ஏறி அந்த சைடு ஜம்ப் பண்ண முடியாது, ஜம்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க பில்டு பண்ணும்போதே நல்லா வழவழப்பாக பில்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, அது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது, ஹையாகவும் இருக்குது. ஸோ நோ மேன் குட் வின். ஸோ யாருமே இதை தாண்டி இங்கே உள்ளே வர முடியாது. A foothold there, no clever trick. ஸோ இதையெல்லாம் தாண்டி யாரோட ஃபுட் பிரிண்ட்டும் உள்ளே வைக்க முடியாது, அவங்க கால் தடத்தை பதிக்க முடியாது. எவ்வளோ பெரிய கிளவராக இருந்தாலும் அவங்க என்ன மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணாலும் there is no use for here. could take us dead or quick. எங்களை சாகடிச்சோ இல்லை உயிரோடவோ எங்கள் பிளேஸ்லேருந்து அவங்க கொண்டுட்டு போனோம், எங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா தட்ஸ் எ பிக் திங். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. only a bird could have gotten. ஸோ பேர்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இதுக்குள்ளே வர முடியும், அதாவது எங்களுடைய இந்த கோட்டைக்குள்ளே வர முடியும். ஏன்னா அது மேலே பறந்து வருது இல்லைங்களா. ஸோ அதனால் பேர்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே என்ட்ராக முடியும். ஸோ அதை தாண்டி வேறு யாருமே என்ன பண்ண முடியாது, they can't enter.